சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடாருங்க முத்து சத்யா. இனிமேல் இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை பாரு. உங்களோட படிப்புக்கு திறமைக்கு இன்னும் நல்ல பெஸ்ட்டான வேலையெல்லாம் இருக்கு. ஏழைகளோட சாபம் நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லி வராரு. அதை எல்லாமே கேட்டுட்டு சத்யா சரிங்க மாமா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்துறாரு. வந்தவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஓனர்கிட்டயே போயிடறாரு. போய் அங்கே போய் என்ன சொல்றாருன்னா, நான் இனிமேல் இந்த இடத்துல வேலை பார்க்கல சார். இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எங்க மாமா என்னை பார்த்து சத்தம் போடுறாரு. அநியாயமா வட்டி வாங்குற இடத்துல நான் வசூல் பண்றது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. பட் அங்க நடந்த ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட பொண்ணு தான் இருக்காங்க. அதாவது சிந்தாமணியோட மகன். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு அப்பதான் அங்கே வந்திருக்காங்க. அதை கவனிக்காம இவர் ஓனர்கிட்ட பேசுறேன்ட்டு அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்ப்ளாயிண்டா இருக்கவங்க எப்பயுமே இந்த தன்னுடைய சேலரி தன்னுடைய வேலையை தான் எப்பயுமே யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க பார்க்கக்கூடிய வேலையில ஒரு நேர்மை இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த அளவுக்கு பேசுறீங்க பரவாயில்ல அப்படின்னு பேசுறாங்க. சரிங்க மேடம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஓனர் போற விஷயத்த அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அவர் ஓனரும் வந்துறாரு. முன்னாடி என்னப்பா சத்தியா சொல்லுப்பா வரோம் அப்படின்ற உடனே டாட் இந்த மாதிரி இவருக்கு வேலை பிடிக்கல அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அவர் ரீசன் கேட்கும்போது இந்த வார்த்தை சொல்றப்போ சத்யா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதை ரொம்ப நம்ம ஹார்ஷா போகாம ஓரளவுக்கு அதுக்கான ஐடியா நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த ஐடியாவும் சத்யா தான் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அப்செட் பண்ணிக்கிறாங்க. சிந்தாமணி மகளை பார்க்க வராங்க. நேரம் அவங்க இறங்கி போய் அம்மாட்ட பேசுறாங்க. இது எல்லாமே அவர் பாஸா இருக்கிறவர் பார்த்துட்டு இருக்காரு. பட் சத்யாவுக்கு தெரியாது இது சிந்தாமணியோட மகன் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி நேரம் ஹோட்டலில் நீத்துட்டேன். ஏன் ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களை எல்லாத்தையுமே அதிகமான காசு கொடுத்து நீங்கள் வேலைக்கு கொடுக்குறீங்க அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நீங்கள் பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிச்சு. நான் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நான் பார்ட் டைம் ஜாப்பாக கொடுத்துட்டு இன்னைக்கு என்னுடைய ஹோட்டல் ரொம்ப ரன்னிங்காக இருக்கு. பட் எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்க வராங்க. இது எல்லாத்தையுமே தூரத்தில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக நீத்துட்டேன். என்னங்க நீத்து எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களா தானாக வேலைக்கு வந்ததான் சொன்னீங்களே அப்படின்றாங்க. இது ஒரு பிசினஸோட ஸ்ட்ராட்டஜி. இதை பத்தி நீங்க எதுவும் தலையிடாதீங்க. நீங்க உங்க சமையல் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ரவி அமுச்சு விட்டு போயிடறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சுருதியை அவங்களுக்கு வார்னிங் விட்டுருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்னுடைய லைஃப் என்னுடைய இது உயர போயிட்டே இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு நல்ல எதிரி இருக்கிறத எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் மீனாட்டம் அண்ணாமலை கேட்குறாரு உன் தங்கச்சி உன்கிட்ட பேசிருச்சா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இல்லை மாமா அப்படி ஒரு பிரச்சனையும் முடியற மாதிரி இல்லை அவர் பக்குவத்துலதான் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ முத்துட்ட அண்ணாமலை நீ பார்த்து ஏதாச்சும் பண்ணட்டா அக்காதங்கச்சி பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ண உன்னால முடியும் அப்படின்றாரு. ஏன்னா இன்னி ஒரு தடவை அவங்க பிறக்க போறதில்ல அப்படின்றாரு. இந்த விஷயத்த மீனாட்டா முத்துஸ்வராப்புல அப்பா சொன்ன மாதிரி நான் 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பேன் முடியல அப்படின்ற பட்சத்துல நானே போய் நான் சாரி கேட்டுக்கிறேன். இது கொண்டு சீதாவும் உனக்குள்ள பிரச்சனை கண்டுபிடிட்டா முடியும் அப்படின்றாரு. மீனா அதுக்கு வேணாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் கேட்கற மாதிரி இல்லை. தொடர்ந்து